நல்ல கவனமா கேளுங்க, நல்ல தெரிந்த பகுதி. நல்ல வார்த்தையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பெலிஸ்தியருக்கு சிம்சோனை மேற்கொள்ளவே முடியவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ள முடியலன்னதும் சிம்சோனை தொடர்வதை பெலிஸ்தியர்கள் விடவில்லை. ஒரு தேவ பிள்ளை முதலாவது எச்சரிப்பு அடைய வேண்டிய காரியம் இதுதான். சிம்சோனை மேற்கொள்ள முடியல, அதனால விட்டுட்டு ஒதுங்கல்ல. அவங்க வெயிட் பண்றாங்க. இயேசுவை எங்கெல்லாமோ பிடிக்க வகை தேடினார்கள் வேதபாரகர், ஆலோசனை சங்கத்தார். ஒரு இடத்துல அவரை கை போட முடியல. எனவே அந்த வேலையை அவங்க விடல. அவங்க வெயிட் பண்றாங்க. ஏரோது யோவானை சிறைச்சேதம் பண்ணும்படி ஜெயில போடுறான். ஆனா யோவானுக்கு பயந்ததுனால, அவன் பரிசுத்தம் உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன் என்பதை அறிந்து ஏரோது அந்த துணிகரத்தை செய்யாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஏரோதின் மனைவிக்கு அவனை எப்படியாவது கொலை செய்யணும். பைபிள்ல இப்படி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறோம், பின்பு சமயம் வாய்த்தது. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுடைய டைம் வரும். சில காரியங்களை நாம் எதிரிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சிம்சோன ஒரு தாடை எலும்பு சிம்சோன் கையில கிடைச்சிட்டுனா எத்தனை பெலிஸ்தியர் இருந்தாலும் அவுட். அந்த அளவுக்கு பலன். ஆனாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? இவன் அடிமைப்படுத்த. சிம்சோனை அடிமைப்படுத்துறதுக்காக அவங்க எங்க கை வைக்க முயற்சிக்கிறாங்கன்னா அவனுடைய பலத்துல. அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அவரிடத்துக்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி அவங்க அறிந்து கொள்ள விரும்புறாங்க. இந்த சிம்சோனுடைய பலம் எதனால் உண்டாயிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை முதலாவது நம்முடைய பலத்தை நாம் அறிந்திருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தை யோவேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்லப்படுவான். பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா, ஆமென். அவங்க அறிந்து கொள்ள பார்க்கறாங்க அவனுடைய பலம் எதனால் உண்டாயிருக்கிறது. ஏன் இவனை மேற்கொள்ள முடியல? ஏன் இந்த குடும்பத்துக்கு விரோதமா இப்படி ஒரு பிளான் பண்ணி நம்மளால அதை செய்ய முடியல? விட்டுட்டு போக மாட்டான். இன்னைக்கு கர்த்தர் தருகிற எச்சரிப்பின் வார்த்தை, உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10000 விழுந்து வாங்கிட்ட வந்து உன்னை முடியல தொட முடியலன்னு சொன்னதை விட்டுட்டு போக மாட்டான், வெயிட் பண்ணுவான். நீங்க இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த சாத்தானை குறித்து வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 13வது வசனம். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சிலைக்கும் ஒரு தேவ பிள்ளை திடப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. லக்கை அடையும் வரைக்கும் ஒரு தேவ பிள்ளை திடப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒருக்கு அப்பாலே போ சாத்தானே சொன்னதும் இயேசு அப்படிதான் சொல்றார். ஆமென், அப்பாலே போ சாத்தானேங்கிறார். உடனே அவன் சில காலம். நம்ம ஒரு விஷயம் கடிந்து ஜெபம் பண்ணி ஜெயிச்சிட்டோம், ரைட், அடுத்தவன் வெயிட் பண்ணுவான். இவன் எப்போ அசதியா இருப்பான். இயேசுவை விட்டு எவ்வளவு காலம் விலகி இருந்தானோ இயேசு கிட்ட அவனுக்கு மோத முடியுமா? கிளைமேக்ஸ் என்னாச்சு? அவன் தலைதான், தலை நசுக்கப்படும் என்னை தெரிந்தும் அவன் மோதிரம் பாருங்க. பெலிஸ்தர் எத்தனை பேரை கொன்று போட்டான் சிம்சோன். அவன் கிட்ட மோதனா நமக்கு முடிவை எழுதுவான் தெரிந்தும் வெயிட் பண்றான். அவனுக்கு தெரியுது இவனை மேற்கொள்றதுக்கு ஒரு சமயம் கிடைக்கும். யோவான் ஸ்நானனை மேற்கொள்ள சமயம் வாய்த்தது. ஒரு தேவ பிள்ளை அசதியா இருக்க கூடாது. ஒரு திருடன் எப்பொழுது எல்லாரும் தூங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அதே போலதான் ஒரு தேவ பிள்ளை எப்பொழுது பலவீனப்படுவான் என்று பிசாசானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த தருணத்தில் அவன் யுத்தம் செய்வான். ஒரு தேவ பிள்ளை இதை மறந்து விடக்கூடாது. இவங்க சொல்றாங்க, ஆமே, இந்த பெலிஸ்தியர் சொல்றாங்க தெலீலாளை பார்த்து, நீ அவனை நயம் பண்ணி, நீ அவனை நயம் பண்ணி. அந்த வசனத்தை வாசிங்கள் மீண்டும். நீ அவனை நயம் பண்ணி, நீ அவனை நயம் பண்ணி. ஆமே, நீ அவனை நயம் பண்ணி. அவனுடைய பலம் எதுல இருக்குது? நீ இதை பாரு. நாங்கள் அவனை சிறுமைப்படுத்துகிறதற்கு வாசிங்க. எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும், எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். எதினால் இவனை மேற்கொள்ள என்ன செய்யணும்? இதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசானவன் இதை அறிந்து கொள்ளுகிறான். அப்ப எது நம்முடைய ஸ்ட்ரெங்தோ அதுல அவன் கை வைக்க பார்க்கிறான். பேதுருவனுடைய ஸ்ட்ரெங்த் எதுல தெரியுமா இருக்கு? ஃபெய்த்ல இருக்கு, விசுவாசத்துல இருக்கு. அந்த விசுவாசத்துல தான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அந்த விசுவாசத்துல தான் அவன் கடல்ல நின்றான். அந்த விசுவாசத்துல தான் உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம்,
எலியாவுக்கு ஒரு கூடாரம் கேட்கும்போது தனக்கு கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுவுக்கு ஒரு கூடாரம் இருந்தா அதுல எனக்கு ஒரு இடம் உண்டு. என்ன ஃபெய்த்துங்க இது, என்ன விசுவாசங்க. இந்த விசுவாசம் பேதுருடைய ஸ்ட்ரெங்த் என்பதை பிசாசானவன் அறிந்து இப்பொழுது சோதிக்கிறான். இயேசு என்ன சொன்னா தெரியுமா? பேதுருவே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அவன் பிசாசனுடைய சோதனை எதற்கு தெரியுமா? எது நம்முடைய ஸ்ட்ரெங்தோ அங்க கை வைக்கணும். எவ்வளவு 16வது அதிகாரத்துல பிசாசு பேதுருவை பிடிக்க வரான். ஆனா இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்றார். பிசாசால பேதுருவை பிடிக்க முடியல. பாக்குறான், இவனை பிடிக்க முடியல. விட்டானா? விடல. அவனை எங்க தூக்கணும்னு பார்த்துட்டே இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றார் பேதுருவை பார்த்து, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. விட்டுட்டான், அசதி ஆயிட்டான், அங்க பிடிச்சிட்டான், ஸ்ட்ரெங்த்ல கை வச்சுட்டான். இப்போ ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி கூட நிக்க முடியல பேதுருவுக்கு. அவன் போய் உட்கார்ந்த இடம் எங்க போய் உட்கார்றான், எங்க உட்காரணும்னு தெரியல. இயேசுவோடு கூட உட்கார்ந்தவன் இப்பொழுது இயேசுக்கு எதிரான கூட்டத்தில் கொஞ்சம் குளிர் காய உட்கார்ந்து இருக்கிறான். அங்க உட்காரணும்னு அவன் இயேசுவை மறுதலிச்சிட்டான். ஆமென். அவன் பலம் எதுல இருக்கு? ஒரு தேவ பிள்ளையே, ஜெபம் உன்னுடைய பலமா இருக்குமானால் அவன் ஜெப வாழ்க்கையில கை வைக்க துடிப்பான். விசுவாசம் உன்னுடைய பலமா இருக்குமானால் அவன் விசுவாசத்துல கை வைக்க துடிப்பான். எது நம்முடைய பலன்? நாம் அறிந்திருக்க வேண்டும். நீ தேவன் மேல நீ வைத்திருக்கிற அன்பு உன்னுடைய ஸ்ட்ரெngthா இருக்குமானால் தேவனை நேசிக்கத குறைக்க வைப்பான். அதற்காக அவன் என்ன செய்கிறான்? தெளிலாளை வைத்து நயம் காட்டி வஞ்சித்து ஆசை காட்டி வீட்டு பலகணியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாளா. அப்பொழுது ஒரு வாலிபன் அந்த வழியாய் நடந்து போகிறானா. ஜஸ்ட் அந்த வீட்டை கிராஸ் பண்ணது வந்துட்டா, அந்த பிடிச்சி அவனை கூட்டிட்டு போயிட்டா. ஆமென். அவன் ஒரு அம்பு அவன் ஈரலை பிளந்ததை போல அவன் வாழ்க்கை மாறும் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நயங்காட்டி இந்த சிம்சோன் நயங்காட்டி அவனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? பறிக்கிறது தான். இந்த உலகம் நயங்காட்டுறது உன்னிடத்தில் இருக்கிறத பறிக்கிறதுக்கு. லோத்து தூரத்திலிருந்து பார்க்கிறான், அந்த சோதம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். நயங்காட்டி லோத்துவை இழுக்கிறது. இளையகுமாரன் தூரத்திலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் பார்க்கிறான், என்ன ஜாலியா இருக்கிறாங்க, இவர் கூட இருக்கிறது வரைக்கும் ஜாலியா இருக்க முடியாது. நயங்காட்டி, இந்த நயங்காட்டி இழுக்கப்பட்டவர்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். இளையகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவ்வளவு குறைவுபடுத்துவாங்கி கடைசியில் பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடு கூட சாப்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவனாய் மாறினான். ஆமே, ஹல்லேலூயா. இந்த உலகம் நயங்காட்டி இழுக்கிறது உன்னிடத்தில் இருக்கிறதை பறிக்க. ஆனால் இன்னொருவர் நயங்காட்டுகிறார். ஓசியா 2வது அதிகாரம் 14வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஓசியா 2:14-15 வசனங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே ஆமென். உலக நயங்காட்டுறது நம்மிடத்தில் இருப்பதை பறிக்க, அவயங்காட்டுறது நமக்கு வேண்டியதை கொடுக்க. ஹல்லேலூயா. அவருடைய நேசத்தால் சோகமாகிறவன் பாக்கியவான், அவன் வாழ்க்கை பெறுவான். ஹல்லேலூயா. உன் நேசத்தாலே சோகமானேனே, உன் பாசத்தால் பிடிக்கப்பட்டேனே, உன் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. ஆமென். உலகம் நயங்காட்டுறது, இன்னைக்கு உலகம் நயங்காட்டுறது நிமித்தம் தேவனை விட்டு போகிறவர்கள் எத்தனை பேர்? எந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, அநித்தியமான காரியம் என்னை இழுக்குதுனாலே நான் வீக் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒரு அநித்தியமான காரியம் என்னை இழுக்குதுனாலே நான் வீக் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தங்க ஒரு சாரி கட்டிட்டு வராங்க, இதே மாதிரி எனக்கு ஒரு சாரி வாங்கணும், அதை விட பெஸ்ட் ஆண்டவர் தருவார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது உங்களை இழுக்குதா? அங்கதான் இருக்கு. ஒருத்தங்க ஒரு நல்ல ஒரு வாட்ச் கட்டிட்டு வராங்க, ஆனா இதே போல இதே கலர்ல இழுக்குதா? வாட்ச் வாங்குறது தப்பு கிடையாது, ஆனா இழுக்கப்பட்டு வாங்காதீங்க. அவங்க இப்படி இந்த கலர்ல ஒரு கார் வச்சிருக்கிறாங்க, நம்மளை இழுக்க கூடாதுங்க. இது இழுத்துட்டுனாலே நம்ம விலகிட்டோம்னு அர்த்தம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஏவாளை இழுக்குது. பைபிள் சொல்லுது அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு.
எனக்கு வேண்டிய நன்மையை நான் கேட்பதற்கு மேலாய் தருகிறவர் அவர். அதனாலதான் பத்சேபாள் தாவீதை இழுக்கிறான். தாவீது இழுக்கப்படுது. ஆண்டவர் நாத்தானை வச்சு என்ன கேட்பார் தெரியுமா? ஏ, உனக்கு நான் தந்தது பத்தலைன்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். உனக்கு நான் என்னெல்லாம் தந்திருக்கிறேன் தாவீது, இது உனக்கு பத்தலையா? பத்தலைன்னா கேளு, நான் கொடுக்கிறேங்கிறார். நீ இழுக்கப்பட்டு போய் விழுந்துட்ட பாத்தியா? நாம் ஒன்றில் இழுக்கப்படுகிறோம்னாலே நம்ம வீக் ஆயிட்டோம்னு அர்த்தம். அதனாலதான் எதிர்த்து பார்க்கிறான், டைரக்டா பெலிஸ்தீன் எதிர்த்து பார்க்கிறான், முடியலன்னு வரதும் அவன் கையில் எடுக்கிற தந்திரம் தான் நயம் காட்டுறது. நயம் காட்டுறது. ஆமென், ஹல்லேலூயா. அறிந்து கொள்ளுகிறார்கள், அறிந்து கொள்ளுகிறார்கள். அறிந்து ஃபர்ஸ்ட் எங்க கை வச்சாங்க தெரியுமா? அவனுடைய பலத்துல கை வச்சாங்க. பலம் போயிட்டுனாலே பார்வை போயிடும். பார்த்துட்டே இருக்கிறோம். நம் கண்கள் அந்நிய கண்கள் இல்ல, நம்முடைய கண்கள் விசுவாச கண்கள்ல பார்க்கிறோம். குறித்த காலத்தில் எனக்கு இந்த நன்மை நடக்கும், இந்த காரியம் நடக்கும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எப்ப நம்முடைய ஸ்ட்ரெங்க் அவுட் ஆகுதோ அதை குறித்த பார்வையே போயிடும். ஆமென். எரிகோ தகர்ந்ததை குறித்து நமக்கு தெரியும். எரிகோ தகர்க்கப்பட்டது. எரிகோவுக்கு உள்ள என்ன இருக்குன்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி நிமிர்ந்து நின்ற, எழுந்து நின்ற அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். அந்த கோட்டை தகர்க்கப்படுவதற்கு முன்னே தகர்ந்த ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? அவர்களுடைய இருதயம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் ஆனால் தெரியும். 9வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். சோர்ந்து போயிட்டாங்க. 11வது வசனம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உள்ளே உள்ளே திடனற்று போகிறவன் வெளியே இடிந்து போவான். முதல்ல எங்க கை வைக்கிறான் பாத்தீங்களா? முதல்ல எங்க? இங்கே அவன் எரிகோ இடித்த சம்பவம் வந்து வேற. ஆனா இந்த செய்திக்காக நான் இந்த வார்த்தைகளை எடுக்கிறேன். வெளியே காம்பவுண்ட் இடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். காம்பவுண்ட் இடிச்சது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி அவருடைய இருதயம் என்ன ஆகிறது? கரைந்து போகிறது, உள்ள நொறுங்குது. இது சொன்னாதான் தெரியும். ஆனா என் இருதயம் கரைகிறது எனக்கு தெரியுமல்ல. என் வெளியே இன்னைக்கு நான் வந்து டிப் டாப்பா கிளம்பி போறேன், கார்ல போறேன், வரேன், இது மட்டும் தான் இப்ப வெளியே தெரியுது. ஆமென். ஆனா எனக்குள்ள நான் சோர்ந்து போகிறது, நான் தளர்ந்து போகிறது, நான் கரைந்து போகிறது. ஐயோ, நாளைக்கு பெட்ரோல் அடிக்க கூட என்கிட்ட காசு, இது தெரியாது. எப்ப தெரிய வரும்? நான் நடந்து போகும்போது. ஒரு நாள் நடந்து போனா தெரியாது, 2 நாள் நடந்து போனா தெரியாது. கண்டினியூஸா நடக்கும்போது மக்கள் பார்ப்பாங்க, ஓகே இவருக்கு ஏதோ. ஆமென். ஆனா நமக்கு தெரியுமே, நமக்கு தெரியும் அல்லவா? ராகாபுக்கு தெரியுது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. உடனே அவள் திடப்படுத்த என்ன செய்கிறாள் தெரியுமா? அவள் எதிர்பார்க்கிறாள். நான் உங்களுக்கு தயவு செய்தேன்ல, நீங்க வரும்போது எனக்கும் என் குடும்பத்துக்கும் தயவு செய்யணும். அவள் தன்னை திடப்படுத்த பார்க்கிறாள், தன் குடும்பத்தை திடப்படுத்த பார்க்கிறாள். வேற யாருமே அதை செய்யல. உன் உள்ளம் கரைய கரைய சோர்ந்து போக சோர்ந்து போக சோர்ந்து போக எதை உனக்கு மதிலாய் வைத்திருக்கிறாயோ, அது உன் வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எது மதிலா இருக்கதோ உள்ள உடைய உடைய கரைய 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 இந்த மதிலும் இடிந்து போகும் என்பதை மறவாதே. நீ திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வெளியே மாம்சம் தெரியுது, ஆவி தெரியாது, உள்ளே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பேதுரு தூங்குறத பார்க்கிறார், அவனுடைய பலவீனம் இப்ப வெளியே தெரியுது. ஆண்டவர் சொல்ற, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது, அதற்கு இடம் கொடு. பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான், ஆனா உள்ள அவன் திடப்பட்டான். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். உன் உள்ள உடைஞ்சிடக்கூடாது. உள்ளான மனிதன் சோர்ந்து போயிட்டானா உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. செக் பண்ணி பார்த்தா இது தெரியாது, இது நமக்கு தெரியணும். என் உள்ளம் கரைகிறது, என் உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆமே, எது என்னுடைய ஸ்ட்ரெங்க், அதை நீக்குவதுதான் பிசாசின் நோக்கம். தானியேல் 12வது அதிகாரம் 31, 33, 31, 32 வசனங்களை வாசியுங்கள். தானியேல் 12வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். 11. அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி. இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. அவனுடைய போக்கஸை பாத்தீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. நாம தாங்க தேவனுடைய ஆலயம். இதை அவன் பரிசுத்த குலைச்சலாக்கணும். எதுக்கு அவன் செய்யறான் தெரியுமா? அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை வைக்கணும். நல்ல கவனமா கேளுங்க. என்னால அன்றாட, நல்ல இந்த வார்த்தையை கவனிங்க.
என்னால் அன்றாட பலி செலுத்த முடியவில்லை என்றால் அருவருப்பு எனக்குள்ள இருக்கிறது என்று அர்த்தம். அன்றாட பலியை நீக்கி பாழான அருவருப்பை அங்கே வைப்பார்கள். 32வது வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். என்னால ஒரு நாள் ஜெபம் பண்ண முடியல, 2 நாள் ஜெபம் பண்ண முடியல, 3 நாள் ஜெபம் பண்ண முடியல, அவன் திடன் கொண்டு யோசிப்பான், ஏன் முடியல, சம்திங் ராங். அன்றாட பலியை நீக்கி பாழான அருவருப்பை எதுக்கு? இவன் பரிசுத்த குலைச்சலாக்கணும். இவன் கர்த்தருடைய ஆலயமா, அவனால தாங்க முடியல. உலக அற்பமா எண்ணி தூக்கி போட்டவன் அவர் ஆலயமா எடுத்து வச்சிருக்கிறாரா, பொறுத்து கொள்ள முடியல. அப்ப இந்த ஆலயத்திலிருந்து என்ன வருகிறது? அன்றாட பலி செலுத்தப்படுகிறது. ஓகே, அதுல கைவை. எனக்கு துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. எங்கே அன்றாட பலி நீக்கப்படுகிறதோ அங்கே பாழாக்கும் அருவருப்பு வைக்கப்படுகிறது. இது தேவ பிள்ளைங்க மறந்து விடக்கூடாது. எனவேதான் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். 32 தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்லுங்க, திடன் கொண்டு. இதை விட்டுறக்கூடாது, இதை விட்டுறக்கூடாது. இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன்னை பாழாக்கும் அருவருப்பு வைக்கப்படுகிற இடமல்ல உன் சரீரம், உன் வாழ்க்கை கர்த்தருடைய ஆலயம். தேவனை அறிந்திருக்கிறவர்கள் திடன் கொள்வார்கள், அதற்கேற்றபடி செய்வாங்க, அதற்கேற்றபடி செய்வாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் 11:15 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையை வாசியுங்கள், நல்ல கவனிங்க. வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு 16 நகரங்களை பிடிப்பான். தென் திசை ராஜாவின் புயபலங்களும் தெரிந்து கொண்ட ஜனமும் இல்லாமல் போ. தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு பிடிக்கிறானா, அவன் தென் திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் இல்லாமல் போ. நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? அடுத்த வசனம், எதிர்க்கிறதற்கு பலன் இராது. எதிர்க்கிறதற்கு பலன் இல்ல. பாழாக்குகிறவன் வரும்போது நம்ம முதல்ல நிக்கணும், இரண்டாவது எதிர்க்கணும். எதிர்க்கிறதற்கு பலன் இல்லாதவனுக்கு நிக்க முடியாது. எனவே சத்துரு வந்து பிடித்து என்ன செய்வானாம்? 16வது வசனம், ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன், அவனுக்கு விரோதமாய் வருகிறவன் நல்ல தனக்கு தன் இஷ்டப்படி செய்வான். தாவீதினுடைய ஜெபம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய சங்கீதம் என்ன தெரியுமா? என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடாது இருக்கிற தேவன். சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தா இந்த எல்லை கிடையாது. அவன் எல்லையை தாண்டி செய்கிறவன் பிசாசானவன். இதனாலே பரிசுத்த ஆவியானவர் சபையை வான் பண்றார், தேவ பிள்ளைகளை உணர்த்துகிறார். அவன் நீ நிக்க, நீ திடன்கள் தங்கள் தேவனை அறிந்தவர்கள். எங்க நம்ம முதல்ல என்ன பார்க்கணும் தெரியுமா? எதை பார்க்கணும் தெரியுமா? எனக்கு எவ்வளவு பைசா பேங்க்ல இருந்து குறைஞ்சிருக்குன்னு எப்படி அன்றாட பலி நீக்கப்பட்டுட்டா சம்திங் ராங். நான் இந்த நேரத்தில் என் குடும்பத்தை குறை சொல்வதில் அர்த்தமே கிடையாது. நான் வேற யாரையும் கொடை, என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னுடைய அன்றாட பலி நீக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முழு உத்தரவாதம் நான் தான். அவனுடைய நோக்கத்தை பாருங்கள். பலத்தை கை வைக்கிறான், அடிமைப்படுத்தணும், இவன் அடிமைப்படுத்தணும். அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? இவன் வாழ்க்கையில ஏன் இஷ்டப்படி செய்யணும். அவனுடைய இஷ்டம் என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். தேவன் ஜீரோ ஆக்கினார்னா ஹீரோ ஆக்குவார்னு அர்த்தம். பிசாசு ஜீரோ ஆக்கிட்டான்னா அதுதான் கடைசின்னு அர்த்தம். யோபுக்கு கர்த்தர் சோதனை கொடுக்கும் போது எல்லையை போட்டு தான் கொடுத்தார். அதன் அர்த்தம் சத்ருவின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கல. ஏன்னா யோபு நின்றான். எப்படி நின்றான்? ஒரு ஓட்டு துண்டு தான் கையில இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது. நேத்து வர ஜோஜோன்னு இருந்த அந்த எல்லாமே போயிட்டு, எல்லாமே போயிட்டு. ஆனாலும் சொல்றான், எனக்கு கொன்று போட்டாலும் நான் உண்மையை நம்புவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறது நிறைவேற்றவா. திடன் பட்டுட்டே இருக்கிறான். பிசாசுக்கு ஆண்டவர் போட்ட லிமிட் தாண்டவே முடியல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சமுத்திரத்தை கதவால் அடைப்பாராம். முடியுமா நம்மளால? கதவை காணாது, நம்ம போட்ட கதவுல சமுத்திரத்தை அப்படி போட்டு லாக் பண்ற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான காடு. அவர் குறித்த அன்றாட பலி என்னிலிருந்து வெளிப்படுமானால், ஆமென், என்னை மேற்கொள்ள வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை சொல்லும் போது பாரத்தோடு சொல்லுகிறேன், ஒருவர் வாழ்க்கையிலும் சத்துருவின் இஷ்டம் நடக்கக்கூடாது. சோதனை என்பது உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் நீ திடன் கொள்ளு. நீ திடன் கொள்ளலைன்னா அவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவன் தன் இஷ்டப்படி செய்வான். ஒரு வார்த்தை அப்படியே கைகளை உயர்த்தி, ஆமென், உங்க சித்தம் தான் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. உங்க சித்தம் தான் என் வாழ்க்கையில நிறைவேறணும்ப்பா.
சத்ருவின் இஷ்டம் அல்ல, சத்ருவின் இஷ்டம் அல்ல. ஆமென், ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப பலன் கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன? ஒரு 3 காரியங்களை சொல்லி நாம செபிக்க போகிறோம். முதலாவது, ஒரு தேவ பிள்ளையின் பலன் என்ன தெரியுமா? நெகேமியா 8வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். நெகேமியா 8வது அதிகாரத்தின் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை பூசி. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Rejoice in the Lord is your strength. Joy of the Lord is your strength. நீ கர்த்தருக்குள், கர்த்தரில் உன்னால மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா அதுதான் உன் பலன். அப்போ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என் பலனானால் என் சந்தோஷத்துல அவன் கை வைக்க பார்ப்பான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறவனுடைய சந்தோஷத்தில் பிசாசுக்கு கை வைக்க முடியாது. அனித்தியமானவைகள் மேல் மகிழ்ச்சியா இருப்பானால் அதுல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை பார்த்து நல்ல யோனாவுக்கு தலை மேல நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த ஆமணக்கின் நிமித்தமாய் கர்த்தர் பேரில் சந்தோஷப்படணும். ஆண்டவர் என் சூழ்நிலையை பார்த்து எனக்காக ஒன்றை முளைக்க பண்ணி இந்த மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்ன தெரியுமா? கர்த்தர் தருகிற நன்மையை பற்றி கொள்வதல்ல, நன்மையை தருகிற கர்த்தரை பற்றி கொள்வது. அவனுடைய சந்தோஷம் இப்பொழுது எதன் மேல் இருக்கிறது தெரியுமா? ஒரு ஆமணக்கின் மேல் இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்முடைய சந்தோஷம் எதன் மேல் இருக்கிறது? ரொம்ப முக்கியம். அந்த சந்தோஷம் அற்று போயிடுச்சுன்னா நம்முடைய பலன் குறைந்து போய்விட்டது. யோனாவுடைய சந்தோஷம் எதன் மேல் இருக்கிறது? ஆமணக்கு மேல் இருக்கிறது. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. மறுநாளிலும் கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அந்த பூச்சி ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து. 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய். நேத்து எப்படி இருந்தார் யோனா? சந்தோஷமா இருந்தார். இன்னைக்கு எப்படி இருந்தாரு? இந்த சந்தோஷத்தை கெடுத்தது என்ன? பூச்சி. பூச்சி நம்முடைய சந்தோஷத்தை எது கெடுக்குது? ஒரு பூச்சி கெடுத்துரும் நம்முடைய சந்தோஷம். ஆமணக்கின் மேல் இருக்குமானா ஒரு பூச்சி 2 வருஷம் உலகத்தின் சந்தோஷத்தை கெடுத்துச்சுல்ல. இந்த பூச்சிக்கு ஆமணக்கு செடியை அழிக்க முடியும். உன் மேல் நிழலா இருக்கிற ஆமணக்கு செடியை ஒரு பூச்சியால கெடுக்க முடியும். உன் சந்தோஷத்தை இல்லாமக்க ஒரு பூச்சி போதும். நீ உன் சந்தோஷம் ஆமணக்கின் மேல் இருக்குமானா, உன் சந்தோஷம் கர்த்தர் மேல் இருக்குமானா, இந்த பூச்சி எது யோனாவை அழித்தது? உனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவையா? இல்லையே, ஒரு ஆமணக்கு செடியை தான் அழித்தது. ஒரு பூச்சியால தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவை அழிக்க முடியுமா? நம்முடைய சந்தோஷம் எது மேல வைக்கிறோம்? இந்த பூமிக்குரியவைகள் நிமித்தமாய் தான் நான் மகிழ்வேன் என்றால் அதை அழிக்க ஒரு பூச்சி போதும். நேத்து ஹாப்பியா இருக்கிறான், இன்னைக்கு சேடா இருக்கிறான். இதுக்கு நடுவில் என்ன? ஒரு பூச்சி வந்துச்சு. பைபிள்ல இருக்க ஒரு பூச்சி. யோனாவே, உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் பிரித்து. இன்னைக்கு நமக்கு எதுங்க நஷ்டமா இருக்கிறது? நம்ம லைஃப்ல என்ன நஷ்டமா இருக்கிறது? தேவனோடு இருக்கிற ஒரு. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அழுற? ராஜாவானவர் உன்கிட்ட இல்லையோன்னு கேட்கிறார். பணம் இல்லையான்னு கேட்கல, பொருள். இதெல்லாம் ஒரு பூச்சி வந்தா மேட்டர் முடிஞ்சது. ஹல்லேலூயா. எனவே தான் ஆபகுக் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? அத்தி மரத்தை இந்த பூச்சியால் அழிக்க முடியும், ஆனா எனக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற உறவு, எனக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற இது பிரிஞ்ச ஆளு. அதனாலதான் கேட்கிற, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? இன்னைக்கு நம்ம அநேக பூச்சிகளை, பூச்சிக்கு பதில் நிறைய பேர் இவங்க வந்து இவங்களால எனக்கு வேலை போச்சு. ஒரு பூச்சி, ஒரு ஆமணக்கு செடி நேத்து முளைச்சு இன்னைக்கு இல்லாம போன ஆமணக்கு செடி நிமித்தம் வாழ்க்கையை வெறுத்தவன் யோனா.
ஆனா நீ தாயின் கருவில் தோன்றினது முதல் அந்த உறவு என்பது தேவனுக்கு நமக்கு இடையே இருக்கிற உறவு என்பது நேத்து முளைச்சி இன்னைக்கு மறைகிறது அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். நேத்து முளைச்சது அது முளைக்காம இருந்திருந்தா, ஆமே இன்னைக்கு சில காரியங்கள் நஷ்டப்பட்டுன்னு ஃபீல் பண்ணோமே, ஒரு காலத்துல அது நமக்கு எட்டாததா இருந்ததல்லவா. நேத்து முளைச்சு இன்னைக்கு மறைகிற இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் நேத்து ஹாப்பியா இருக்கிற இன்னைக்கு சேடா இருக்கிற உன் சந்தோஷத்தையும் உன் துக்கத்தையும் தீர்மானிப்பது இந்த ஆமணக்கா ஆண்டவரா? என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய துக்கத்தையும் எது தீர்மானிக்க நான் இடம் கொடுக்கிறேன்? ஆமென். என்னுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தை தீர்மானிப்பது எது? சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் மகிழனுமா துக்கமா இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கிறது ஆமணக்கு செடியா இருக்கக்கூடாது, அவரா இருக்கணும். நான் வாழ்ந்திருக்கணுமா தாழ்ந்திருக்கணுமா என்பதை தீர்மானிக்கிறது ஆமணக்கு செடியா இருக்கக்கூடாது, அவரா இருக்கணும். உலகம் என்ன போற்றணுமா தூற்றணுமா என்பதை தீர்மானிக்கிறது ஆமணக்கு செடியா இருக்கக்கூடாது, ஆண்டவரா இருக்கணும். தாவீது அப்படி ஆண்டவரை வைத்திருந்ததுனாலதான் சீமையை தாவீது மேல கல்லெறிந்து தூஷித்த போது கூட வந்திருக்கிறவர்களிடத்தை என்ன சொன்னா தெரியுமா? விடு, தேவன் அனுமதித்து இருக்கிறார், அவ்வளவுதான். இன்னைக்கு நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால தானே இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க. சொல்லல தாவீது, ஆண்டவரே மனுஷங்க எங்க தலை மேல ஏறி போறாங்கன்னு சொல்லல, மனுஷர் எங்கள் தலை மேல் ஏறி போக பண்ணுகிறீர். ஆமே ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்கனால தானே இப்படி பேசுறாங்க, இப்படி சொல்லல, ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. இதற்குரிய பலன் நாளை கிடைக்கும். அவன் முன்னோக்கி தான் செல்வான். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை ஆமென் வெட்கப்பட்டு. ஒரு காரியத்தின் நிமித்தம் பல யோசனைகள். இதுதான் யோனாவின் நிலை, இதுதான் நம்முடைய நிலை. ஒரு ஆமணக்கு செடி இல்லாம போனதும் வாழ்க்கையை முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். சங்கீதக்காரன் 77வது சங்கீதத்தில் சொல்லுகிறதை பார்த்தால் ஆறுதல் இல்லாம சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த போது என்னெல்லாம் சொல்றார் பாருங்க. 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிங்க. ஆண்டவர் ஒரு நாள் தூக்கம் வரல. 4வது வசனத்தை வாசிங்க. நான் தூங்காதபடி நைட்டு தூக்கம் வரல. உடனே என்ன சொல்றான் 7வது வசனம்? ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விட்டுவாரோ, இனி ஒருபோதும் இனி நான் ஒரு நாள் நைட்டு தூங்க மாட்டேனோ. அடுத்த வார்த்தை, கிருபை முற்றிலும் மட்டும் போயிட்டோ, ஒளிந்து போயிட்டோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டோ. ஒரு காரியத்தின் நிமித்தம் பல யோசனைகள், பல எண்ணங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் என்பதை ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும். என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சுகத்தை தீர்மானிக்கிறது இந்த ஆமணக்கு செடியா இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்கிறாரா, நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாரா, நல்ல ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார், இன்னும் தருவாராக, இன்னும் தருவாராக. ஏலிமை காண வைத்துதான் கானானுக்கு கொண்டு போவார். அதே நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது இந்த ஆமணக்கு செடியா இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா ஒரு பூச்சி வந்து கதையை முடிச்சுட்டு போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிப்பது கர்த்தராய் இருப்பாரா? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் எனக்காக கொடியேற்றுவார். ஆமென். நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிப்பது இந்த பூமிக்குரியவர்களா இருக்கும்னா சத்துரு வெள்ளம் போல வர வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு பூச்சி. தாவீது சொல்றது, எனக்கு விரோதமாய் ஒரு பாலை இறங்கினாலும் நான் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தர் என் பலன். ஹல்லேலூயா. எதுங்க நம்முடைய பலன்? எதுங்க நம்முடைய ஸ்ட்ரெங்த்? எதுலங்க நம்ம மகிழ்கிறோம்? ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர் சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க மிகுந்த உபத்திரவத்திலும் பரிசுத்த ஆவியில ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். அப்போஸ்தலர்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவங்கள ஒரு இடத்துல ரொம்ப வேதனைப்படுத்தி விட்டுருவாங்க. அவங்க புறப்படும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? தூசி அந்த பட்டணத்திலேயே தட்டி விட்டு பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பினார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது உலகத்தாருடைய வார்த்தைகள் அல்ல. எத்தனை பேர் தூற்றினாங்க தெரியுமா? ஒருத்தங்க போட்டுனா ஹாப்பியா இருப்போம், ஒரு தூட்டுனா துக்கமா இருப்போம் என்றால் நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கும் அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்திருக்கிறோம் தானே அர்த்தம். ஆமென். இயேசு என் பரிகாரி மட்டுமல்ல, இயேசு என் அதிகாரியும் கூட. நம்ம ஒரு ஆமணக்கு செடி நிமித்தம் நான் மகிழ்கிறேன், நான் துக்கப்படுகிறேன்னா அது என்னை ஆளுகை செய்யறதுன்னு அர்த்தம். எல்லாரும் உங்க வலது கரத்தை வைத்து சொல்லுங்க,
இயேசு என் பரிகாரி மட்டுமல்ல, இயேசு என் அதிகாரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பல நேரத்தில் ஒரே ஒரு சம்பவம் எதிராக நடந்திருக்கும், ஒரு பிரச்சனை நம்மை அழுத்தம். நம்ம என்னெல்லாம் சொல்றோம், ஆண்டவர் நித்திய காலமா தள்ளி விடுவாரோ, கிருபை செய்ய மறந்தாரோ, இனி தயை செய்ய மாட்டாரோ, வாக்குத்தத்தெல்லாம் ஒளிந்து போயிட்டோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இது என்னுடைய பலவீனம். நாம் நம்முடைய பலவீனத்தை அறியாமல் எப்படி பலத்தை கேட்க முடியும்? இது என்னுடைய பலவீனம். அதனாலதான் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதை கேட்டபடி செய்வார்கள். உடனே பேச்ச மாத்துறாரு. 77 சங்கீதம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்றோ. இப்படி எல்லாம் சொல்லிட்டு 10வது வசனம், அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா சொல்லுவாரு, அப்படியே பேச்ச மாத்துறாரு. என் பலவீனத்தை நான் அறிந்தால்தான் தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு, இப்ப அவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்கள், அவருடைய செயல்கள் அங்கேதான் சொல்லுகிறார். 14வது வசனத்தை வாசி. 13 நம்முடைய தேவனை போல் பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. 15 புயத்தினால் மீட்டுக் கொண்டீர். 16 ஜலங்கள் உம்மை கண்டது, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. இன்னைக்கு நான் எதையெல்லாம் கண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனோ அவைகள் அவரை கண்டு தத்தளிக்கிறது. அடுத்த வசனம், ஆமென். 19 உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் உமது காலடிகள். ஒரு நாள் இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது தான் ஆவியானவர் இந்த பாடலை கொடுத்தார். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு, காலடி தெரியாமல் போனாலும் ஆமென் கர்த்தர் என் முன்னே உண்டு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி ஆமென். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு ஆமென். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், ஆமென். வெட்கப்பட்டு மகிழ்ச்சி நஷ்டம் ஆயிட்டுனாலே நம்மளால துதிக்க முடியாது. ஆமென். ஏசாயா 16:10 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16வது அதிகாரம் 10வது வசனம். பயிர்வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயின, திராட்சை தோட்டங்களில் பாடலும் இல்லை, ஆர்ப்பரிப்பும் இல்லை. சபையே, தோட்டமே, பாடுறோமா? டெய்லி நான் பாடுபட்டு இருக்கிறேன், என்ன போய் பாடுறோமா? பாடுபடுறோமா? டெய்லி பாட முடியுதா? டெய்லி பாட முடியுதா? மரித்தவர்களும் மௌனத்தில் இருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தவிர நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு வேற யார்கிட்ட போய் பாடி பாருங்க, தெரியும். எவ்வளவு தீர்மானம் எடுத்த, இனி நான் பாட மாட்டேன் அவர் சொல்ல மாட்டார். அவர் கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறவர். ஆண்டவர் சொல்ற வார்த்தை கேளுங்க. ஏசாயா 43வது அதிகாரத்துல ஆமென் அதனுடைய 20வது வசனம். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தரவெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்கள் வலு சர்ப்பங்கள் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. ஆமென். மிருகங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை கனம் பண்றதை எவ்வளவா எழுதி வைப்பார். அதுல பாடல் இல்லை. ஏன் இன்னைக்கு பாட முடியல? மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். ஏன் இன்னைக்கு பாட முடியல? மகிழ்ச்சி இல்லை. ஏன் மகிழ்ச்சி இல்லை? நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற அதிகாரத்தை கர்த்தரிடத்தில் கொடுக்காமல் வேற எதுக்கிட்டே கொடுத்துட்டோம். நேத்து முளைச்ச ஆமணக்கு முளைச்சது ஹாப்பி. ஆமென். பிள்ளைங்களுக்கு சந்தோஷம் எப்படி போயிடும் தெரியுமா? ஸ்கூலுக்கு போக மடிச்சிருக்கும் போது திடீர்னு மழை பெய்யும், ஒரே சந்தோஷம். திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னும் எல்லாரும் குழந்தைகளாவே இருந்துட்டு இருக்கிற நிறைய விஷயத்துல. ஆமென். ஹல்லேலூயா.
நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற அதிகாரம் எங்க இருக்கிறது? ஆமணக்கு செடியா புரிஞ்சுக்கோங்க, பூச்சிக்கு நிக்காது. இந்த பூமியில மலை போல நம்பி இருக்கிற எல்லாமே விலகும். ஆனா மனதுருகி சொல்றாரு, என் கிருபை விலகாது. ஆமென். என் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற அதிகாரத்தை நான் யாருக்கிட்ட கொடுத்திருக்கிறேன்? சபையை நீ தீர்மானித்துக்கொள். ஒரு விஷயம், நீ சத்துருவை துரத்தினது அவன் போயிட்டா நினைச்சிட்டு இருக்கிறியா? அவனுக்கு கொஞ்ச காலம் தான் உண்டு என்பதை அறிந்து அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாம போனாலும், நான் கர்த்தருக்குள் 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 சொல்லிவிட்டு சொல்லு, அவர் என் பலன். He is my strength. அத்திமரம் அல்ல என்னுடைய பலன், திராட்சை செடி அல்ல என்னுடைய பலன், கர்த்தரே என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்துவார். எது நம்முடைய பலன்? ஆமென். என்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறேன்? ஆமென். ஒரு பூச்சி வந்து கெடுக்கிறதா? இல்ல, பூச்சி வந்து ஆமணக்க தான் அடிக்க முடிஞ்சது. கர்த்தரோட உள்ள உறவு, இன்னும் அந்த உறவில் இருக்கிறோமா? அத ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஆமணக்கு இல்லைன்னு அழுறோம். ஆண்டவர் சொல்ற, நீ இவ்வளவு கண்ணீரை எதுக்கு தெரியுமா வேஸ்ட் பண்ணிருக்கணும்? அல்லது எதுக்கு தெரியுமா நீ சிந்தி இருக்கணும்? அவர் இல்லைன்னு மரியாள் அழுதா இல்ல கல்ரேக்கு முன்னாடி வச்சு? அவ எதுக்கு அழுதா? அவன் எனக்கு வீடு இல்லைன்னு அழுதாளா? என்ன அழுதா? எதுக்கு அழுதா? அவளுடைய ஃபியூச்சரே பெரிய கேள்விக்குறி தெரியுமா? அவள் வாழ்க்கையில 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்திருந்தா. என்னதான் விடுதலை கிடைச்சாலும் 7 பிசாசு எங்கேயாவது சம்பந்தம் யாராவது பேச வந்தாங்கன்னா சொல்றதுக்கு 7 70 சொல்றதுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர். அவள்கிட்ட கேட்டா அவ சொல்ல ஒரு 7 பிசாசு துரத்தினார். சில சொல்லுவாங்க, ஆனா உன்னை பார்த்தா 7 இல்ல. இப்படி எல்லாம் இருந்து ஏதாவது நடக்குமா வாழ்க்கையில? எதிர்காலமே கேள்விக்குறி. எவ்வளவு பேர் என்ன கேட்கணும்னு கூட தெரியாதனால, ஆனால் அவ வந்து அழுறா. எதுக்கு தெரியுமா? எனக்கு அவர் வேணும். அவ்வளவுதான். ஆமே, எனக்கு அவர் வேணும், எனக்கு இயேசு வேணும். அவ சொல்றத நம்புறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் மரியாதை நிலை. அவளுடைய தேடல் ஒண்ணே ஒண்ணுதான், எனக்கு இயேசு வேணும். இதுதாங்க நம்முடைய ஸ்ட்ரென்த், இதுதாங்க நம்முடைய பலன். ஃபர்ஸ்ட் சுவிசேஷகி மரியாள் தான். என்ன பலன்? எனக்கு இயேசு வேணும். ஒரு தேவ பிள்ளையினுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே. நீ கர்த்தருக்குள் மகிழ்வாயானால் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கட்டுகள் உடையும், கதவுகள் உடையும். காரணம், அங்க பாடல் சத்தம் உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி பாடி பாடுங்க. நல்ல நீங்க நல்ல துதிங்க. யோசபாத்தின் ஜனங்களும் ஆர்ப்பரித்த போது சத்துருக்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு விழுந்தார்கள். நீ பட்டயம் எடுக்க அவசியம் வராது. நீ துதிக்கிறவனா இருப்பாயானால் பட்டயம் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. அதனாலதான் கிதியோன் போய் ஒரு கையில எக்காலத்தை கொடுக்கிறான். எக்காலம் ஊது. பட்டயமா? பட்டயத்தை பத்தி பேசணும்னா கர்த்தரின் பட்டயம். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. டெய்லி நல்ல அன்றாட பலிய நீக்கிட்டானா விட்டுறாதீங்க. ஓகே, ஒரு நாள் விட்டுட்டேன் ஆண்டவரே, அல்லது ஒரு வாரம் விட்டுட்டேன், ஒரு மாசம் விட்டுட்டேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக. Come on church, கைகளை உயர்த்தி. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக. சொல்லுங்க, காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும், ஆமென், கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் முழுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். கபதனரா நம்பினான். இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான்
வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் வனாந்திரமே க்ளோரி கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே கர்த்தர் என் பக்கம் உண்டுன்னு சொல்லுங்க. ஆமென். வேண்டியதை நம்பி நான் முன் செல்லுவேன். சொல்லுங்க, வேண்டியதை இயேசு பார்த்துக் கொள்வார். இயேசு பார்த்துக் கொள்வார். நம்புறவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவேன். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவேன். இயேசுவை நாளெல்லாம் பின்பற்றுவேன். வெட்கப்பட்டு எதிர்பார்ப்போடு சொல்ல, இங்கே நான் பரதேசி, இங்கே நான் பரதேசி, ஆனால் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசி, அங்கே எனக்கு ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார். நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி நம்பி நான் காத்தி இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். லோரி ஷலரமதனரே, வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஆமென். விடப்பட்டு கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிப்போம். Rebalaro sere mama janara glory amen. கர்த்தருக்குள் பலப்படுங்கள், திடப்படுங்கள். உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் கலங்காதே. அவர்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை திடப்படுத்தி உங்களை நடத்தி செல்வாராக. நல்ல கரங்களை தட்டி நம்மை திடப்படுத்துகிற தேவன். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அவை உனக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதி வலது கரத்தினால் தாங்குகிற தேவன் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவாராக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துரு நயங்காட்டினாலும் ஆமென் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை இழுத்துக் கொள்வாராக. Sharabala kabadara rabala radara rabala era balara dana raba shadara balara dara. நல்ல கரங்களை தட்டி ஆமென். திடப்படுத்துகிற தேவன் திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஆமென். ஓரபா ஷேரபா லகதரபா சந்தரபா ரீபலரபா 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 ரீபலரதரபா ரீபலரதரபா. ஜீசஸ், எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை திடப்படுத்துங்கப்பா. எங்க சந்தோஷம் நீங்கதான், எங்கள் பலம் நீங்கதான். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீரே என் பலன், நீரே என் அதிகாரி, என் சந்தோஷத்துக்கு அதிகாரி நீங்கள். நான் மகிழ காரணர் நீங்கப்பா. எனக்கு வேண்டியதை முளைக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சத்துரு எவ்விதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த பலத்தில் கை வைக்காதபடி எங்க வாழ்க்கையிலிருந்து அன்றாட பலி நீக்கப்படக்கூடாது. ஒரு காலத்தில் இள வயதில் பாடினியே சகோதரி, ரட்சிக்கப்பட்ட நாள்ல பாடிட்டே இருந்தியே. பக்கத்தில் இருக்கிறவங்க அதை தொந்தரவு கூட சொன்னாங்களே. எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருக்கிறாங்க. எங்க போச்சு பாட்டு சத்தம்? 1 நிமிஷம் யாரும் கை தட்டாதீங்க. உங்களை நீங்கள் யாரும் எங்க போச்சு பாட்டு சத்தம்? காலையில பாடுறதுக்குன்னே அலாரம் வச்சு எழுப்புறீங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அன்றாட பலி நீக்கப்பட்டு விட்டதா? ஆமென். ஆண்டவர் சொல்ல, நான் நயங்காட்டி இழுத்து கொண்டு வந்து உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்கிறான். இந்த
எகிப்திலிருந்து வெளியே வந்த நாட்களில் நீ பாடின பாத்தியா? உனக்கு நான் ரட்சிப்பு தந்ததை நீ பாடின பாத்தியா? அப்படி பாடு. அதை கேட்க விரும்புறேன். கர்த்தர் கேட்க விரும்புற. அன்னைக்கு பாடுறதை தவிர அன்னைக்கு வனாந்திரம் தான், ஆனா பாட்டு இருந்துச்சு. அன்னைக்கு வாழ்க்கை என்பது அடுத்து என்னன்னு தெரியல, ஆனா பாட்டு இருந்துச்சு. பாடிட்டே இருந்தோம், துதிச்சுட்டே இருந்தோம். எங்க போச்சு இந்த பாட்டு சத்தம்? ஆமென். பாடி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாடாமல் சத்துருவை மகிழ பண்ணாதே. நீ பாடினா பரலோகம் சந்தோஷப்படும். நீ பாடாம இருந்தா சத்துரு மகிழுவான். அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லக்கூடாதுன்னா சபையை நீ பாடு. உன் இளவயது நாட்களில, நீ மீட்கப்பட்ட நாட்களில பாடின அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் ரட்சிப்பின் ஆமென். இயேசுவே இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருந்து. எத்தனை பேர் டெய்லி ஆண்டவரை பாட விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த சொல் உங்களை பாடி துதிக்கணும்? உங்களை பாடுறோம், சர்ச்சுக்கு வந்து பாடுறோம், அது இல்லைங்க, அந்த அன்றாட பலி. ஆமென். ஆண்டவரே உங்களை பாடணும். ராகம் வருதோ வரலையோ, நீங்க இருதயத்திலிருந்து பாடணும், அவர் கேட்பார். நான் திரும்ப சொல்ல, நம்ம பாடுறத வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் அதை விரும்புறார், அவர் விரும்புறார். ஆண்டவர் இந்த அன்றாட பலி. அது மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே. ஆமென். மகிழ்ச்சியின் மகுடம் மணவாளரே. பகல் நேர பாடல் நீரே, பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. சொல்லுங்க. மேலான சந்தோஷம், மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் பாடு. சொல்லுங்க. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் என் கனவே நீங்க தான்ப்பா. மேலான சந்தோஷம், மேலான நாளெல்லாம் நாளெல்லாம். ரெண்டு கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம்னு சொல்லி பாடுவாமா? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உமை. எனக்கு மகிழ்ச்சியின் மகுடம் ஆமணக்கு செடி அல்ல, என் அப்பா, என் ரட்சகர், என் மீட்பர், என் அரண், என் துணை. ஆமென். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை முழு பலத்தோடு. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தான்ப்பா. You alone, Lord. You alone. ஆமென். பரிசுத்த பிதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம்ப்பா. நீர் நல்லவர், உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை கொண்டு வந்து எங்களோடு உணர்த்தி நீர் பேசினீரப்பா. ஆண்டவரே, எங்கள் அதிகாரி நீங்க தான்ப்பா, எங்கள் எல்லாவற்றுக்குமான அதிகாரி நீங்கப்பா. எங்களுடைய நாளையை தீர்மானிப்பது சத்ரு அல்ல, இந்த பூமிக்குரியவைகளும் அல்ல, உன்னதரே நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான்ப்பா. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் உமக்குள்ளே திடப்பட, சத்துருவை மேற்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, சத்துரு எவ்வளவு முயற்சித்தாலும் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் அவமாய் போவதாக. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பா என்று சொன்னீரே, அப்படியே ஒவ்வொருவரையும் மறைத்து காப்பீராக. கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. போன வாரத்தில் நம்முடைய பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை இந்த வாரத்தில் காண என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். குறைவில்லாமல் நடத்துங்க, போக்கில் வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும்
நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.